வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஹீத்ரோ லண்டன் இங்கிலாந்துக்கு நம்ம வந்து எத்திஹாட் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அதோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அங்கே என்னென்ன டிஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து 4 o'clock ஃப்ளைட்டு. ஸோ நான் வந்து அரௌண்டு ஒரு 1 o'clock நான் ஏர்போர்ட்டில் இருந்தேன். ஸோ எல்லாமே செக்இன்லாம் முடிச்சு இப்போ நான் ஃப்ளைட்டில் ஏறி மேக்ஸிமம் ஒரு 1 hour ட்ராவல் பண்ணதுக்கப்புறமா அவங்க பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ அவங்க பிரேக்ஃபாஸ்ட் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, என்னோடய சிக்கன் ஆப்ஷனில் சிக்கன் சாசேஜ் அண்ட் எக் ஆம்லேட், சீஸ் எக் ஆம்லேட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டெசர்ட்டு, ஒரு ஃப்ரூட்ஸு, ஒரு ப்ரெட்டு அண்ட் ஜூஸ் இதுதான் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே நான் வந்து லேண்ட் ஆக வேண்டியதாகிடுச்சு. இது வந்து அபுதாபியில் ட்ரான்சிட்டு. ஸோ அபுதாபி வந்து பார்த்திங்கன்னா 5 to 6 ஹவர்ஸ்லேயே வந்துடும் யூஸ்வலாக. ஸோ இங்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அபுதாபியில் ரொம்ப லாங் வெயிட் இருந்துச்சு. ஸோ ஏன்னா நான் டிக்கெட் போடும்போது அதுதான் எனக்கு கொஞ்சம் கம்மியான காசாக இருந்துச்சு. இருக்கிறதுலே அபுதாபி ஏர்போர்ட் தான் பெஸ்ட் ஏர்போர்ட், ரொம்ப அழகான ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2024 ரேட்டிங் வாங்கியிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அது வந்து கண்டிப்பாக இட் டிசர்வ்ஸ் இட். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஸ்பேஷியஸ்ஸு. அண்ட் அந்த ஏர்போர்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து லண்டனில் இருந்து சென்னை வரும்போது எனக்கு ட்ரான்சிட் டைம் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. ஆனால் எனக்கு வந்து ப்ராப்பராக வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்கல. அப்படி தேடி கண்டுபிடிச்சது தான் இந்த இடம். மேபி உங்களுக்கும் ட்ரான்சிட் டைம் ஒரு 8 hours 6 hours அந்த மாதிரி இருக்குன்னா, நீங்கள் தூங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த எஃப் கேட் அப்படின்ற இடத்த தேடிக்கோங்க. நீங்கள் எஃப் கேட் வந்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரியான சோஃபாஸ் மாதிரி தான் இருக்கும். நிம்மதியாக படுத்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அலாரம் வச்சு நீங்கள் எழுந்து உங்களோட ஃப்ளைட்டுக்கு போய்க்கலாம். இங்கே எல்லாருமே அப்படி தான் படுத்துட்ருப்பாங்க இந்த கேட்டில். மேலே வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது, இங்கே எல்லாமே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரைஸ் ஐட்டம்ஸு, தோசை ஐட்டம்ஸ் இதெல்லாமே கிடைக்கும். ஸோ நான் ஃப்ரைட் ரைஸ் எடுத்தேன். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, பட் ஓகே தான். ஏர்போர்ட்டுக்குள்ளார இருக்கும்போது இது வந்து நம்ம கொடுக்கலாம், தப்பு இல்லை. இங்கே வந்து இந்த ஒட்டக்கப்பால் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் கூட இருந்தது. முடிச்சா எதாவது ட்ரை பண்ணோன்னா தரமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இவங்களோட ஃபுட்ஸ் எல்லாமே கூட அங்கே இருந்துச்சு. ஸோ நம்ம அடுத்த ஃப்ளைட் ஏறுறோம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்புற ஃப்ளைட்ஸ், அபுதாபியிலேருந்து கிளம்புற ஃப்ளைட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 3:4:3, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ரோவில் வந்து 10 பேர் உட்காரக்கூடியது. இந்த டிவிஸ் இதெல்லாமே வந்து பவர் கேபிள் கொடுத்துருப்பாங்க, ஜாய்ஸ்டிக் இருக்குது. அண்டு உங்களுக்கு மொபைல் மூலிமா நீங்கள் சார்ஜ் பண்ணோம், கேபிள் மட்டும் தான் இருக்குன்னா கேபிள் மூலிமா சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து அடாப்டர் மூலிமாவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இது வந்து ஒரு ஜாய்ஸ்டிக். இது வந்து இங்கே கேம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த கேம்ஸ் விளாட்றதுக்கு இல்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது தனியாக எடுத்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். இது வந்து கோட் ஹேங்கர், நீங்கள் ஷர்ட்டு கோட் எதுனா ஹேங் பண்ணால் பண்ணிக்கலாம். பெரிய ஃப்ளைட்டில் இந்த மாதிரி தான் வீடியோ ஸ்க்ரீன்லேயே வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நமக்கு டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் கண் எதிர்ப்புலாம் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லா சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து அவங்க கவர் பண்ணிக்குவாங்க. ஸோ ட்ராவல் பண்ணி அரௌண்டு ஒரு 1.5 hours இந்த மாதிரி ஜூஸு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒயிட் ஒயின் மீல் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ, மேஷ்டு பொட்டேட்டோ அண்டு லேம் கறி, அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒரு டெசர்ட்டு, ஒரு கேரட் மாதிரி ஒரு பொரியல் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது வந்து கடைசியாக ஒரு தண்ணி பாட்டில். ஸோ இதுதான் வந்து அந்த மீன். அதனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாப்பாடை பொறுத்த வரைக்கும் எத்திஹாட் அண்ட் இந்த கல்ஃப் ஏர்லைன்ஸ் அண்ட் ஈவன் கத்தார்லேயும் கூட ரொம்பவே நல்லா தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிவி வச்சுருந்தாங்க. இதில் வந்து லைவ் டிவி அந்த மாதிரிலாம் கூட ஓடிட்டு இருந்தது. ஸோ அதில் சர்ச் பண்ண அந்த மாதிரி மேட்சஸ்லாம் கூட வந்துட்டு இருந்தது. இது வந்து இந்த படம் மலையாள படம் இது பார்த்துட்டு தான் வந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாதிரி மில்க்கு டிகாஷன், காஃபி டிகாஷன் கொடுத்துருவாங்க வித் சுகர் பேக்கெட். வேணுன்றவங்க அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். இந்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுமே இருக்கும். இது வந்து டபுள் டெக் தான். இது நமக்கு இறங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் பிரெட் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அது நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸும் ஸ்க்ரீனில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம பார்க்கணுன்னா பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம், ஸோ எவ்வளோ ஹைட்டில் இந்த வந்து ஃப்ளைட்டு பறக்குது, இது எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்க முடியும். எவ்வளோ ட்ராவலுக்கு இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இது எல்லாமே அவங்க பார்க்க முடியும்.
ஸோ இதுதான் மாடிக்கு போகிற வழி. இது வந்து நான் இருக்கிறது. ஸோ மாடியிலையும் இதே மாதிரி இன்னொரு செக்ஷன் இருக்குது, இன்னொரு டெக் இருக்குது. அந்த டெக்லேயும் வந்து மக்கள் ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ நான் இருக்கிறது ஒரு டெக்கு. இது இன்னும் நிறைய போயிட்டே இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. நமக்கு வேணும்னா அதை தாண்டி ஃபுல்லாகவே கூட போய் வேடிக்கை பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் அரௌண்ட் 13 ஹவர்ஸ் ஜர்னி இப்போ நான் வந்து ஹீத்ரோ வந்துட்டேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக எத்திஹாட் வந்து ஒரு நல்ல ஏர்லைன்ஸ் தான். நீங்கள் வந்து இன்கேஸ் உங்களுக்கு சாப்பாடு நல்லாயிருக்கும், ட்ரான்சிட் டைம் கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம்.